என்னப்பா ஷேவ் பண்ணாம வந்திருக்க? அது வந்துங்க. என்ன என்ன மாதிரி நீயும் தாடி வளர்க்க போறியா? பாரு, முதலாளிங்க தாடி வளர்த்தா பிஸின்னு அர்த்தம், தொழிலாளிங்க தாடி வளர்த்தா பசின்னு அர்த்தம். இது அறிவுகட்ட உலகண்டா. பாத்தியா, இதை வச்சுதான் சொன்னேன். இது எனக்கு தேவைதானா? நீ அப்பப்போ வாங்கிட்டே இருக்கணும். சிகரெட் வாங்க, உட்கார். உழப்புல மண்ணை போட்டுக்காத. என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா இருக்கு. காட்டன் ட்ரெஸ் சார், ஒரு நாளைக்கு மேல தாங்க மாட்டேங்குது. அது வந்து சார், நாளைக்கு எல்லாருக்கும் டெலிகாட் யூனிஃபார்ம் தச்சிருக்கு. உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன், எனக்கும் சேர்த்து. ரைட். சீதாமா, சீதாமா, முதலாளி ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அவர் தங்கமான மனசு, பணத்தை அள்ளி கொடுக்கறதுல அவருக்கு அலாதி இன்பம். உன் அதிர்ஷ்டம், நீ இங்க வந்து சேர்ந்துட்ட. நீ போய் அவரை பார்த்து ஒரு வணக்கத்தை வாரி விடு. போ. அங்க இருக்காரா? அங்கதான் இருக்காரு. வணக்கம் சார். யாரு? என் பேர் சீதா, புதுசா டீச்சர் வேலைக்கு வந்திருக்கேன். ஓ, நீங்களா? பயணம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ரைட். குழந்தை பாத்தீங்களா? புத்திசாலி குழந்தை. பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தி. எங்கே ஓட பாக்குற? இங்க சுத்தி இருக்கிற 18 எஸ்டேட் என்னுடையது. என் அனுமதி இல்லாம இங்க காத்து கூட வீசாது. இங்க நடக்கிறது நம்ம ஆட்சி. பயப்படாத, நான் உன்னை கொண்டு மாட்டேன். அடுத்தவங்க கண்ணெதிர்க்கு அநியாயமா கொலை செஞ்சவனுக்கு யாருமே இல்லாம தனியா இருக்கிற என்ன கொல்றதுதானே கஷ்டம். கஷ்டமே இல்ல. உண்மையை சொல்ல போனா என்னை சுத்தி 1000 பேர் நின்னாலும் நான் நினைச்சதை நிறைவேற்றுவேன். கடவுளே, இப்படிப்பட்ட கொலைகாரன் வீட்டுக்கு வேலைக்கு வரைய தெரிஞ்சிருந்தா இந்த வேலையை வேண்டாம் ஓடி இருப்பேன். கொலைகார வீடுன்னா என்ன, ரத்தத்தால பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களா இல்ல எலும்பால சோறு கட்டிருப்பாங்களா? இங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன இடைஞ்சல்? ஒன்ன மாதிரி மிருகத்துக்கிட்ட எந்த மனுஷனாலையும் வேலை செய்ய முடியாது. என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. ஏய், நான் உன்னை இங்க இருக்க சொன்னேன். சகல வசதியோட உனக்காக ஒரு ரூம் தனியா இருக்கு, அங்க நீ நிம்மதியா இருக்கலாம். அங்கிருந்து தப்பிக்க மட்டும் முயற்சி பண்ணாத. நீ என்ன பயமுறுத்துறியா? நீ என்ன பயமுறுத்துறியா? தப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டா ஒரு பூனை கூட புலியா மாறோ, பயங்கரமா சீரோ. அப்ப மனுஷன் எப்படி? அப்படின்னா அப்படி என்ன, இந்த நிமிஷத்திலிருந்து நீ இந்த வீட்டுல எலி மாதிரி, அதாவது நீ ஒரு கைதி. இது என்ன அக்கிரமம்? கொலை செஞ்சது நீ, நான் ஏன் கைதி ஆகணும்? நீ வெளியே போன என்ன செய்வேன்? கழுத்தை சீவிடுவேன். உன் பேர் என்ன சொன்ன? சீதா. சீதா, சீதா, உனக்கு என்னெல்லாம் தெரியும்? நான் கொலைகாரன். ஒரு தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான், 10 தடவை கொலை செஞ்சாலும் கொலைகாரன் தான். பட்டமும் ஒண்ணுதான், சட்டமும் ஒண்ணுதான், தூக்கு ஒரு தடவை தான். என்ன இன்னொரு கொலை செய்ய தூண்டாத. உன்னை உயர்ந்தவன் உத்தமன் ஊர் ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அந்த வாழ்க்கையில நீ எவ்வளவு கேவலமானவர் எனக்கு தானே தெரியும். எஸ், நான் யோகியன் தான். நான் சொன்னபடி நீ கேட்கிற வரைக்கும் உனக்கு எந்த துன்பமும் வராது. இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போகவோ என்னை காட்டி கொடுக்கவோ முயற்சி பண்ண உன் தலைவிதி அந்த ஆண்டவர் கிட்டே இருக்காது, இந்த மனோகர் கிட்டே இருக்கு. ரூம் மாடியில.
ஹலோ 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 கழுத்தை கட் பண்ணத்தான் அவன் கத்தி எடுத்த கடைசி அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் வேற கட் பண்ண. நீ எனக்கு 1000 சந்தர்ப்பம் கொடுத்தாலும் சரி, நான் உன்னை காட்டி கொடுக்கத்தான் முயற்சி பண்ணுவேன். லோக், என்னை காட்டி கொடுக்கறதுல உனக்கு என்ன லாபம்? நீ ஒரு கொலவெறி பிடிச்ச ஓனாய். உன்னை எல்லாம் இந்த உலகத்துல நடமாட விடக்கூடாதியா? இந்த ஓனா இப்ப பசி அடங்கி படுத்திருக்கு. யாராவது காலை மிதிச்சா கழுத்தை பிடிக்காம விடாது. ஜாகிரதை ஜாகிரதை. சபா, ஏமா ஒரு மாதிரி இருக்கேன்? ஏன் வரல? நீ டிஃபன் சாப்பிட்டியாமா? ஓஹோ, இது வரைக்கும் நீ செஞ்ச பிடிவாதத்தை இப்ப ஆண்டி பண்றாங்களா? நீங்க 2 பேரும் டைனிங் ஹாலுக்கு போங்க, தானா வருவாங்க. சோபான்னா எனக்கு உயிர்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும். அவ கண்ணீர் சிந்தனா என் இதயத்துல ரத்த கசியன்னு உனக்கு தெரியும் இல்ல? தெரியும். பின்ன ஏன் சாப்பிட வரல? எனக்கு பசிக்கல. ஐ டோன்ட் கேர். நீ சாப்பிடுறியோ பட்னி கிடந்து சாகுறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் சோபா இன்னும் சாப்பிடல, அது என்னால பொறுத்துக்க முடியல. நீ வந்தாதான் அவ சாப்பிடுவா. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்க. சோபா அங்க காத்துக்கிட்டு இருக்க. என்ன? Thank you. என்ன சோபா, ஆண்டி வந்தாச்சுல, இப்ப சாப்பிட்டியா? சாப்பிடுறேன். குட். குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நல்ல பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் தாய்மை உணர்ச்சி வேணும். அந்த உணர்ச்சி இருக்கவங்க முகம் எப்போ மலர்ச்சியா இருக்கும். இந்த முகத்திலே மலர்ச்சி இருந்தது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஓஹோ, அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் மறுபடியும் மலர்ச்சி வரும் இல்ல? ராமையா, நாளையில இருந்து சோபாவையும் ராஜீவையும் இவங்களோட நம்ம எஸ்டேட் ஸ்கூல் கழிச்சிட்டு போ. ஸ்கூல் முடிஞ்சதும் கூடவே இருந்து நம்ம கோச் வந்து அழைச்சிட்டு வந்துடு. ஓகே? உத்தரவு.
என்னாச்சு? ஏன் அப்படியே அதாருன? வாசல்ல யாரோ யாரோ நண்டி கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்கான். தப்பி ஓடிட்டா. யாரவ? தெரியாது. உங்க எதிரியாத்தான் இருக்கும். எனக்கு எதிரிகளே கிடையாது. அப்படி இருந்தாலும் நண்பர்களா மாத்திடுவேன். மாத்த முடியலன்னா தீத்து கட்டிடுவேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு எதிரி, அதுவும் என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு. கரெக்ட். வெளியில இருந்தவர் தான் ஏற்கனவே அனுப்பி வச்சிட்டீங்களே. ராமையா, என்னங்க எஜமா? நம்ம நாய்களை அவுத்து விட்டு ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமாங்க எஜமா. நாளைக்கு ராத்திரி எல்லாத்தையும் அவுத்து விட்டுடு. வீட்டை விட்டு வெளியே போக நினைக்கிற எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணி. சரிங்க எஜமா. அது என்னுடைய நாய்கள், பொல்லாத நாய்கள். வெளியே அடி வச்சா கடிச்சு கொதறிடும். சீதா, இனிமே ராத்திரி நேரத்திலே ராமையா படிக்கட்டு பக்கத்திலே படுத்திருப்பா. உனக்கு வெளியே போக நினைச்சா அவன் துணைக்கு வருவா. குட் நைட். இப்போ எங்கேயாவது போகணுமா? எங்கேயும் போக வேண்டாம்ப்பா. போடா நீ. வண்டியை திருப்பி கொண்டாப்பா. வணவனா துப்பாக்கிக்காரா. ஹலோ மனோ. என்னடா காலங்காத்தால யூனிஃபார்ம் வந்துட்டேன். ஆமா. வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? Fine. ராதா எப்படி இருக்கா? Fine. ராதா எப்படி இருக்கா? Fine. சுதா எப்படி இருக்கா? Hey. நாய்க்குட்டி எப்படி இருக்கு? எல்லாரும் ஃபைன்டா. என்ன விஷயம்? ரயில்ல ஒரு கொலை நடந்தது. குத்தவாளியை உடனடியா கண்டுபிடிக்கணும்னு மேல இடத்துல ஆர்டர் வந்திருக்கு. நீ மனசு வச்சாதான் குத்தவாளியை கை கிடைப்பான். நான் மனசு வைக்கிறதா? அதாவது மாஜி குற்றவாளிகள், சில கேடிகள், இவங்க போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அத மிஸ் சீதாட்ட காட்டி அடையாளம் கேட்கணும். இன்னும் 1 ஹவர்ல ஜீப் அனுப்பி வைக்கிறேன். எதுக்காக? அதாவது மனோகர், கொலை நடந்த நேர்ல பார்த்த ஒரே சாட்சி சீதா தான். அவளை ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சேன்னா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். மூர்த்தி வந்து சொல்லு. கீதா நேத்து இருந்து இருந்துகிட்டே இருக்கா. பியூஷ் வர இருக்கு. டாக்டர் வர சொல்லிருக்கேன். நான் ஒண்ணு பண்றேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நான் கூட்டு வரேன். 5 o'clock. ஓகே ஓகே, தேங்க்யூ. பாட்டு பாப்பா, அரசாங்க சொத்து. நீங்க போனா குத்தம் இல்ல, நாம மட்டும் தான் குத்தம். வண்டி எடுப்பா. நான் வரேன் மனோ. பை பை மனோ. என்ன தாய்க்குலம் ஓடோடி வருது? நான் தான் கொலைகாரன் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லவா? என்னதான் அதிர்ஷ்டம் இருந்தாலும் குற்றவாளி கொஞ்ச காலத்துக்கு தான் தப்பிக்க முடியும். மறந்துடாது. 5 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் கழிச்சிட்டு வரேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்க. 4 மணிக்கு ரெடி ஆயிடு. மறந்துட்டான். குட் ஈவினிங். என்னங்க இன்னும் 4 மணி கூட ஆகல, அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? ஆமா. உங்க மாதிரி எல்லாரும் இருந்துட்டா நம்ம நாடு எப்படி இருக்கும் தெரியுமாங்க? ஓஹோன்னு இருக்கும். சட்டத்தையும் நீதியும் காப்பாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை? அது ரெண்டையும் ஏமாத்துறதுல உங்களுக்கு எவ்வளவு ஆசை? கண்டிப்பா சொல்றேன், கடைசியா உண்மைதான் ஜெயிக்கும். ஜெயிக்க போறது என்னுடைய அக்கறையா உங்களுடைய ஆசையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தை தெரிஞ்சுப்போம். பொறுப்படலாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே? எங்க அப்பரான வா. ராமையா, எஜமா.
யார் சொல்றீங்க? இவனைத்தான் சொல்றேன். இவன் தான் அந்த கொலை செஞ்சான். மோசக்காரன். யார் மிஸ்டர் மனோகரா? இவன் தான் சார் கொலை செஞ்சான். உங்களுக்கு என்ன பைத்தியமா? எல்லாரும் இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதா இவன் கொலையை செஞ்சுட்டு இப்படி நின்னுட்டு இருக்கான். சார் நான் கடவுள் சத்தியமா சொல்றேன், இவன் கொலை செஞ்சதை என் கண்ணால பார்த்தேன். அப்படியா? கான்ஸ்டபிள் அரசி. போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஹலோ சீதா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க. ஏய் மனோ, வேண்டாம் அங்கேயே உட்காந்து உள்ள வாங்க. அது வந்து இன்ஸ்பெக்டர், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. இங்கே நின்னு என்ன விஷயம் இப்படியே பேசுறோமே. அப்படின்னா இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அப்படியே செய்யலாம். இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசணும் ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தேன். உன்னை தேடி இன்ஸ்பெக்டர் காலேஜ் ஸ்டேட் பண்ணிருந்தாங்க. என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அது எப்போ பேசிட்டு. அவங்களுக்கு ஏதோ ஒரு அவசரமா வேலை இருக்குன்னு சொன்னாங்களே. அப்படி பயப்படுற அளவுக்கு அவசரமான வேலை ஒண்ணும் இல்ல. இல்ல, குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும். அப்படித்தான். சரி, ஒரு நாள் டியூஷன் சொல்லி கொடுக்கறதுனா இங்க ஒன்றும் கொடி மணிக்க போயிடாது. எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல. நிதானமா இங்கே இருந்து பொறுமையா என்ன சொல்ல வேண்டியன்னு நினைக்கிறியோ அதை சொல்லிட்டு வா. நான் வெயிட் பண்றேன். அவன் வெயிட் பண்ண மாட்டான். டேக்கர் ஓட்டேன். நீங்க உள்ள வாங்க இன்ஸ்பெக்டர். சரியா 6 மணிக்கு நீயும் நானும் வீட்டுக்கு போகலன்னா ராமையா அக்கா மகா ராஜுவே சுட்டு கொன்னுடுவான். என்னாச்சு? ஏன் கடிகாரத்தை பார்த்துட்டு கத்துறீங்க? நான் கத்துட்டேனா சார்? இந்த டைம் கரெக்ட் டைமா? மணி 5 ஆயிடுச்சுங்களா? மணி 5 தான். அதுக்காக ஏன் கத்துறீங்க? அதுக்காக நான் ஏன் கத்துறேன்? அது எனக்கு சார், எனக்கு குழந்தை அங்க காத்துட்டு இருக்கு சார். அவ்வளவுதானா? உட்காருங்க. ஒரு நாள் டியூஷன் லேட்டா போனா ஒன்னும் ஆயிடாது. சார், நான் என்னைக்கு வேணாலும் டியூஷனுக்கு லேட்டா போலாம். அது இன்னைக்கு நான் லேட்டா போக முடியாது சார். அப்ப நான் போலாங்களா? நாளைக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? டோன்ட் வரி. 6 மணிக்கு உங்களை அனுப்பிடுறேன். 6 மணிக்கா? சார், நான் 6 மணிக்கு அங்க இருந்தே ஆகணும். என்ன தயவு செஞ்சு அனுப்பிச்சு வச்சிருங்க இன்ஸ்பெக்டர். நீங்க சீதா, சின்ன விஷயத்துக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? சாரி, அது எனக்கு கொஞ்சம் பிளட் பிரஷர் இருக்கு. அதனால தான் நானு இப்படி அடிக்கடி பதட்டப்படுறேன். நான் போலாங்களா? போலாம் போலாம். மாவர்கிட்ட சொன்னா பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்துருவானே. நீங்க உடம்பு கொஞ்சம் பாத்துக்கணும். அதெல்லாம் பாத்துக்கிறேன் சார். நானு இப்ப என்ன எதுக்கா இங்க கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க நீங்க? முதல்ல காபி சாப்பிடுங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு காபி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நேரத்தோட வீடு போய் சேர்ந்தா போதும். தலை சுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க போதும். கான்ஸ்டபிள், தண்ணி கொண்டாப்பா. என்ன வேணும் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இதுல சில கேடியோட போட்டோக்கெல்லாம் இருக்கு. இதுல நீங்க பார்த்த கொலைகாரனுடைய போட்டோ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இதுல நிச்சயமா இல்ல. போட்டோவை பார்க்காமலே சொல்றீங்க? அது நான் பார்த்தே சொல்லிடுறேன். கொடுங்க. கொலைகார இதுல யாருமே இல்ல சார். இன்னைக்கு நீங்க இருக்கிற மனநிலை மேல நிஜ குற்றவாளி நேர்ல வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமே கரெக்ட்? உண்மைதான் இன்ஸ்பெக்டர். தண்ணி பொண்ணு வேண்டாம், நான் போறேன். சீக்கிரம் வாங்க போலாம். பேசிட்டோம். என்ன விஷயம்? அவசர பேசி முடிச்சிட்டீங்களா? சீதா கொஞ்சம் மூட் அவுட். ஒண்ணுங்களே அப்படித்தான், அடிக்கடி மூடு மாறும். இது பாருங்க மிஸ்டர் மனோகர், நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு. இல்ல, இங்க வரும்போது எவ்வளவு ஹாப்பியா வந்தாங்க தெரியுமா? மணி 5:45 ஆச்சுங்க. இப்போ 5:45 தானே. 5:59க்கு நீ வீட்டுல இருப்ப. ஓகே ஓகே மிஸ்டர் மூர்த்தி, நான் புறப்படுறோம். டேய், காபி சாப்பிட்டு போயேன்டா. நல்லா இருக்கு. காபி சாப்பிடலாம் சீதா? வேண்டாம், எனக்கு காபி பிடிக்காதுங்க. காபி வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுறேன். இத பாருங்க, உங்களுக்கு காபி நல்லது இல்ல. வீட்டுக்கு வாங்க, ஹார்லிக்ஸே கலந்து கொடுக்குறேன். மணி 6 போடுங்க. அவன் தாய்க்குள்ள கையெடுத்து கும்பிடுது. ஓகே மூர்த்தி, வர்றேன். நல்லதுங்க. கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிறீங்களா? எனக்கு மணி ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் நடங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா போகிறேன். ஐயோ, மணி 6 போகுது நினைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் வேகமா போகிறேன். ராஜு!
பாவம் செஞ்சேன்? என் மேல இருக்கிற கோபத்துல அநியாயமா அந்த குழந்தையையும் கொண்டுட்டு இன்னும் பாக்கி இருக்கிறது நான் தானே. என்னையும் கொன்னுடு, என்னையும் கையால கொண்டு போட்டுடு. மாட்டேன் மாட்டேன். இனிமே நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். அந்த குழந்தையோட படத்தை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு பெரிய கொலைகாரன்னு நான் எல்லாருக்கும் நிரூபிக்கத்தான் போறேன். கண்டிப்பா நிரூபிக்கத்தான் போறேன். சீ, நீ ஈவர்க்கம் இல்லாத மிருகம். உன்ன மாதிரி மிருகம் எல்லாம் இந்த உலகத்துல நடமாடவே கூடாது. கண்டிப்பா நடமாடக்கூடாது. ராஜு, 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 என் கண்டே, நீ இவ்வளவு நேரம் எங்கம்மா இருந்த? மேல துப்பாக்கி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சேம்மா. என்னடா சொல்ற? ஆமா, ராஜு போலீஸ், நான் திருடன். என்ன அவன் விளையாட்டு துப்பாக்கியில சுட்டான். உங்களை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல மிஸ்டர் மனோகர். ராஜுவை கொல்ல சொன்னதாக என்கிட்ட சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா அவனை உங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்கிறீங்க. அரக்கத்தனமான அந்த மனோகர், இரக்கமே உருவான இந்த மனோகர், இதுல உங்க சுய உறவு எதுன்னு எனக்கு புரியவே இல்லை. மிருகத்தன்மையும் தெய்வத்தன்மையும் ரெண்டும் சேர்ந்தவன் தான் மனுஷன். சில பேர் மிருகமாவே வாழ்றாங்க, சில பேர் தெய்வமா வாழ்றாங்க. நான் ரெண்டும் கேட்டான். எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற மனுஷத்தன்மை தான் பாக்குறாங்க. ஆனா நான் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிற மிருகத்தன்மை பாக்குறேன். அதை பத்தின கவலையே பண்ணல. எனக்குள்ள மிருகத்தன்மை மட்டுமே இருந்திருந்தா அன்னைக்கு ரயில் பெட்டுக்குள்ள 2 பணம் கிடந்திருக்கும். உண்மையும் சேர்த்து. நான் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. உங்க மனசுல கனிவுங்கிறதே கிடையாதா? கனிவை பத்தி என்கிட்ட கேக்குறியா? என் வாழ்க்கையில நடந்த மாதிரி நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில நடந்திருந்தா ஒண்ணு நீ ஊமையா இருப்ப, இல்ல பைத்தியமா இருப்ப.